இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக இருந்த மம்தா பானர்ஜியின் அரசியல் வாழ்வே முடிவுக்கு வரும் சூழல் எழுந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு இடதுசாரிகளை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கு ஆட்சி செய்து வந்தது. இப்படி அசைக்க முடியாத சக்தியாக இருந்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது. ஆனால் இந்த தோல்வி வெறும் தேர்தல் தோல்வியாக இல்லாமல் அந்த கட்சியின் அடித்தளத்தையே காலி செய்யும் அளவு உருமாறியுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் 80 எம்எல்ஏக்களோடு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் உருவாகி இருந்தாலும் அங்கு நடந்த ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறு தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இது அந்த கட்சி ஒரே தேர்தலில் மக்களின் ஆதரவை இழந்ததையே வெளிப்படுத்துகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் மம்தாவின் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். அக்கட்சியின் இளம் தலைவர் ரிதா பிரதாப் பானர்ஜி தலைமையில் 61 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்த நிலையில் மம்தாவின் விருப்பத்திற்கு எதிராக ரிதா பிரதாபை எதிர்க்கட்சி தலைவராக சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதேபோல நாடாளுமன்றத்திலும் மம்தாவின் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் 28 பேரில் 20 பேர் மம்தாவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். காக்காலி கோஷ், தஸ்திதார் மற்றும் சதாப்தி ராய் போன்ற மூத்த எம்பிக்கள் அடங்கிய இந்த குழு தங்களை தனி குழுவாக அங்கீகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த அதிருப்தியானவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்திற்கும் கட்சியின் பெயருக்கும் உரிமை கோரவும் திட்டமிட்டுள்ளனர். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி கட்டுப்பாட்டில் இருந்து அதிருப்தியானவர்கள் கைகளுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது மம்தாவின் அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு எழுதும் என பல்வேறு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.